ஆதி பரமேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, கலியுக தேவதே, ஓம் ஸ்ரீ கருமாரியே நமோ நமக. ஆதி மகாசக்தி தமக்கென்று லட்சோப லட்ச ஆண்டுகளுக்கு முன்பாக திருவடி பதித்து திரிசூலம் நாட்டிய பழம்பெரும் திவ்ய ஸ்தலத்தில் தம் அடியவராம் மருளாளர் தவகுக யோகி மதுரைப்பூ முத்து சுவாமிகளை நிமித்தமாக வைத்து தேவர் அனைவருக்கும் தம் மகா சிவத்துணையுடன் ஒன்றிணைந்து விண்ணிற்கும் மண்ணிற்குமாக ஜோதிர்பிழம்பாய் பிரம்மாண்ட விஸ்வரூப திருக்காட்சி நல்கி ஆதி பாதாளத்திலிருந்து ஸ்வர்ண ரேகையுடன் சுயம்புவாக சிவசக்தி ஸ்வரூபிணியாய் இரத்த ஊற்றினிலிருந்து வெளிப்பட்டு அருளாளரின் திருக்கரம் கிடைக்கப் பெற்று அவளருளால் அவளே அருட்பிரதிஷ்டையாகி அமர்ந்து அருளாட்சி புரியும் ஸ்தலமே 7 மலைகளால் சூழப் பெற்ற எழிலார்ந்த வனமாக திகழும் புண்ணிய கஷேத்திரம் திருவடி சூலம் என்னும் ஆதி மகாசக்தி பீடமாகும். ஆதி மகாசக்தி ஆதி பீடத்தில் அமர்ந்து அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கும் புனித தவமாலை அணிந்து இருமுடி சுமந்து அவள் முன்பாக சமர்ப்பிக்கும் அற்புத திருநாள் வருகின்ற விகாரி ஆண்டு சித்திரை திங்கள் 4ஆம் நாள் துவங்கி 7ஆம் நாள் வரை, அதாவது 18/4/2019 முதல் 21/4/2019 இரவு வரை நல்லவை எல்லாம் தரும் நலம் பெறும் விழா நடைபெற உள்ளது. இதை கண்டு கேட்கும் மெய்யன்பர்கள் தவறாமல் மாலை அணிந்து இருமுடி செலுத்தி குறைகள் அனைத்தும் அகன்று பல கோடி நன்மைகளை பெறுவீர்களாக. தாயே துணை நீயே. சித்திரை பௌர்ணமி விரதம் இருக்கும் முறை: உடல் தூய்மையுடன் உள்ள தூய்மையாக அன்னையின் திருமந்திரமான தாயே கருமாரி என்று உச்சரித்து துளசி மாலையையோ அல்லது வேம்பு மாலையையோ அணிதல் வேண்டும். இம்மாலையை அருகில் உள்ள கோவில்களிலோ அல்லது உங்கள் பூஜை அறையிலோ அணியலாம். விரத காலத்தில் மஞ்சள் நிற உடையை அணிய வேண்டும். சித்ரா பௌர்ணமிக்கு முன்னர் 21 நாட்களோ குறைந்தபட்சம் 7 நாட்களோ விரதம் இருத்தல் சிறப்பு. பெண்களின் உபாதை காலங்களில் தாயின் திருமந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு பின் 3 நாட்கள் கழித்து பூஜையை தொடரலாம். 7 விரலி மஞ்சள்களை அம்மனிடம் வைத்து பூஜித்து விரத காலங்களில் ஒரு நாளைக்கு 1 மஞ்சள் வீதம் கொஞ்சம் தழைத்து அம்மன் தீர்த்தமாக அருந்துதல் வேண்டும். கடைசியாக மீதமுள்ள மஞ்சளை உங்கள் திருமுடி பையில் சேர்த்து கொண்டு வருதல் வேண்டும். விரத காலங்களில் கண்டிப்பாக சுத்த சைவ உணவுகளையே உண்ணுதல் வேண்டும். ஒருவேளை முழுமையாகவும் மற்ற வேளைகளில் அரை வயிற்றுடனும் உண்ணுதல் சிறப்பு. இருமுடி தரித்தல்: விரதம் மேற்கொள்பவர்கள் தொலைதூரத்தில் இருந்தால் 20 நாட்கள் இருந்து 21ஆம் நாள் இங்கு இருமுடி செலுத்துதல் வேண்டும். 7 நாட்கள் இருப்பவரும் அவ்வாறே பின்பற்றலாம். நாம் 7 ஜென்மங்களில் செய்த வினைகள் அகல பூஜை அறையில் 7 பிடி அரிசியை மஞ்சள் பையில் இடுதல் வேண்டும். தாயே நம்முடன் திருமகளாக நின்று காக்க வேண்டும், செல்வம் பெருக வேண்டும் என வெற்றிலை பாக்கு தாம்பூலம், என்றென்றும் மங்களம் பொங்க மஞ்சள் குங்குமம், 1 எலுமிச்சை பழம், காணிக்கையாக ரூபாய் 1 கூட இருக்கலாம், போதுமானது. இத்துடன் ஐயப்பனுக்கு நிரப்புவது போல முக்கண் உடைய தேங்காயில் நெய்யை நிரப்ப வேண்டும். நம் உடல் தேங்காயாகவும் நம் ஆத்மா அதிலிருக்கும் நெய்யாகவும் ஊற்றி இவையாவும் சேர்த்து உன்னையே திருவடி சரண் புக வேண்டும் என்று தாயை மனதில் எண்ணி அவை அனைத்தையும் முன்முடியில் தரிக்க வேண்டும். பின்முடியில் ஒரு முகூர்த்த தேங்காய், மஞ்சள் கயிறு தேய்த்த விரலி மஞ்சள் முதலியவையை கட்டி வேம்புடன் தலையில் சூடி ஒரு புதிய மஞ்சள் துணியை வைத்து மிகவும் பரிசுத்தமாக அன்னையையே நினைத்து எடுத்து வந்து செலுத்துதல் வேண்டும். செலுத்திய பின்பு நெய் தேங்காயை உடைத்து அன்னையின் சொர்ண ரேகை கொண்ட சுயம்புவிற்கு தங்கள் கைகளினால் அபிஷேகம் செய்தல் வேண்டும். அரிசியை ஆலயத்தில் செலுத்திய பிறகு அபிஷேகம் செய்த நெய்யை
வீட்டிற்கு கொஞ்சம் எடுத்து வந்து சிறிய டப்பாவில் அடைத்து மஞ்சள் துணியில் கட்டி வீட்டின் பூஜை அறையின் மேல் கட்டவும். எலுமிச்சை கனியையும் வீட்டிற்கு எடுத்து வந்து அன்னையாக பாவித்து பூஜித்தல் வேண்டும். பயன்கள்: திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், உடல் நோய் அகலுதல், வஞ்சனை, சூது, பெரும் பகைகள், பில்லி சூனியம் நம்மை விட்டு அகன்று நற்பயன் பெறுதல், உடல் மனம் உபாதை நீங்குதல், கடன் பிரச்சனை, குடும்ப ஒற்றுமையின்மை, கல்வி, வேலையில் எடுத்த காரியம் செயல்படாமை, இன்னும் எத்தனையோ நீங்கா பிரச்சனைகளை அன்னை அவள் அகற்றி அருளை வாரி வழங்குவாள். குறிப்பு: குழந்தை இல்லாமை உடையவர்கள் 2 எலுமிச்சை கனிகளை எடுத்துக்கொண்டு வந்து அன்னை முன்பாக ஒன்றினை உண்ணுதல் வேண்டும். திருமணமாகாதவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த மஞ்சள் கயிறை அன்னையின் மரம் அல்லது சூலத்தில் கட்டவும். தீர்த்த விரலி மஞ்சளை ஆலயத்தில் செலுத்தி முகூர்த்த தேங்காயை வீட்டிற்கு கொண்டு சென்று விளக்கேற்றி பொங்கலிட்டு உரித்த தேங்காயை உடைத்து வைத்து தீபாராதனை செய்து பரிபூரணமாக வணங்க வேண்டும். மறுவருடம் வருகையில் நீங்களே அறிவீர்கள் அன்னையின் மகிமையை. திருவடி சூலம் எனும் மகா ஆரண்ய கஷேத்திரம் திருப்போரூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் 17ஆம் கிலோமீட்டரில் உள்ளது. சென்னை தாம்பரம் வழியாக வருபவர்கள் GST சாலை வழியாக சிங்கப்பெருமாள் கோவில், அனுமந்தபுரம், சென்னேரி வழியாக வரலாம். OMR ECR வழியாக வருபவர்கள் திருப்போரூர் வழியாக வரலாம். காஞ்சிபுரம், திண்டிவனம், விழுப்புரம் வழியாக வருபவர்கள் செங்கல்பட்டு வந்து அங்கிருந்து திருப்போரூர் சாலை வழியாக வரலாம். ஆதி மகா சக்தி தேவி ஸ்ரீ கருமாரி அன்னைக்கு விரதமிருந்து மாலை அணிந்து இருமுடி தாங்கி சித்ரா பௌர்ணமியின் போது நெய் அபிஷேகம் செய்பவர்களுக்கு எத்தனையோ நீங்கா பிரச்சனைகளை அன்னை அவள் அகற்றி அருளை வாரி வழங்குவாள்.